Taste the Daily. கோவை ராம் நகர் பகுதியில் உள்ள சுதர்சன் என்பவரது வீட்டில் 13 படிகள் அமைத்து 1000க்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, சரஸ்வதி துர்காதேவி உள்ளிட்ட தெய்வங்களின் பொம்மைகள், கிருஷ்ணரின் பிறப்பு மற்றும் இளமை காலம் உள்ளிட்டவற்றை எடுத்துரைக்கும் விதமான பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. திருவண்ணாமலையில் உள்ள யோகிராம் சரத்குமார் ஆசிரமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதில் முருகனின் அறுபடை வீடுகள், காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக திருவண்ணாமலை தீபத்தை விளக்கும் காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கே வேலூர் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர் ஸ்ரீதர், அவருடைய மனைவி ஆனந்தி ஆகியோர் சேர்ந்து வீட்டில் கொலு வைத்து உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினரை அழைத்து வழிபாடு நடத்தியுள்ளனர். இதில் பெருமாள், சிவன், மும்மூர்த்திகள் உள்ளிட்ட பல்வேறு கடவுள்கள் பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. கடலூர் மாவட்டம் கோண்டூர் பகுதியில் வசித்து வரும் கோவிந்தராஜன், ராதா தம்பதி வீடு முழுவதும் சுமார் 1000 பொம்மைகளை கொண்டு கொலு கண்காட்சி வைத்துள்ளனர். இதில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள், நவ நரசிம்மர், மதுரை கள்ளழகர், நவ திருப்பதி உள்ளிட்ட கோயில்களின் மாதிரிகள் இடம்பெற்றுள்ளன. Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.